Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பர் கிச்சன் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமையல் அறையில் இனி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலை சுலபமாக மாறும். அந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். பொதுவாகவே சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய நெய் பாட்டில்கள், எண்ணெய் பாட்டில்களை சுத்தம் செய்வது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். இந்த பிசுபிசுப்பு நிறைந்த பாட்டில்களை சுத்தம் செய்வது எப்படி? அரிசி வடித்த கஞ்சி, பருப்பு கொதிக்கும் தண்ணீர், இப்படி சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரில் நெய் பாட்டிலை 1 நிமிடம் வைத்தாலே போதும். அந்த சூட்டிற்கு உள்ளே இருக்கும் நெய் அத்தனையும் உருகி வெளியே வந்துவிடும். ஒரு சொட்டு கூட வீணாகாமல் நெய் சின்ன பாட்டிலிலிருந்து வெளியே எடுத்துவிடும். அரிசி கழுவிய தண்ணீர், பருப்பு கழுவிய தண்ணீர், இந்த தண்ணீரை வீணாக கீழே வடிக்காமல் பிசுபிசுப்பு நிறைந்த பாட்டில்களை கழுவுவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை பிசுபிசுப்பாக இருக்கும் பாட்டில்களுக்குள் ஊற்றி பாத்திரம் தேய்க்கும் லிக்விட் ஊற்றி கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு நன்றாக குலுக்கி 1 மணி நேரம் ஊறவிட்டு விட வேண்டும். அதன் பின்பு பிசுபிசுப்பு நிறைந்த அந்த தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக அரிசி போட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி நன்றாக குலுக்கி கழுவினால் அந்த பாட்டில்கள் அடியில் கூட சுத்தமாகிவிடும். அடுத்தபடியாக நிறைய பேர் காஃபி பவுடர் வரும் பாட்டிலை கழுவி சுத்தம் செய்து வீட்டில் மளிகை பொருட்களை சேகரித்து வைத்துக்கொள்ள பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த காஃபி பவுடர் பாட்டிலில் மளிகை பொருட்களை சேகரித்து வைத்தால் பூச்சிப்புழு அவ்வளவு எளிதில் வராது. குறிப்பாக இட்லி பொடி, பருப்பு பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி போன்ற மசாலா பொருட்களை இதில் சேகரித்து பாருங்கள். மிகவும் உபயோகமானதாக இருக்கும். வருடக்கணக்கானாலும் இட்லி பொடியை இந்த பாட்டிலில் கொட்டி வைத்தால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சரி, இந்த பாட்டில்களை சுத்தம் செய்வது கொஞ்சம் கஷ்டம். எப்படி என்றால், இதன் மேலே ஒட்டியிருக்கும் ஸ்டிக்கரை நம்மால் அவ்வளவு சுலபமாக எளிதில் பிரித்தெடுக்க முடியாது. தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் நன்றாக சூடு செய்து கொள்ளுங்கள். சுடுகிற தண்ணீரில் 1 நிமிடம் இந்த பாட்டிலையும் அதன் மேல் மூடியையும் போட்டு ஊற வைத்தால் போதும். 1 அல்லது 2 நிமிடத்தில் மேலே உள்ள ஸ்டிக்கர் அனைத்தும் தானாக பிரிந்து வந்துவிடும். பாட்டில் மூடியில் இருக்கும் அட்டையையும் சுலபமாக எடுத்து விடலாம். பாட்டில் பார்ப்பதற்கு அழகாக மாறிவிடும். முட்டையினுடைய ஓட்டினை சிறிது நேரம் வெயிலில் காய வைத்து விட்டு மிக்சியில் போட்டு பொடி செய்து கொள்ளுங்கள். தோசைகள், கடாய் போன்ற பாத்திரங்களின் அடியில் கருப்பாக பிடித்திருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த முட்டை ஓடு தோல் மிக மிக பயனுள்ளதாக அமையும். எந்த பாத்திரம் கருப்பு நிறமாகி அதிகமாக கரி படிந்துள்ளதோ அந்த இடத்தில் லேசாக தண்ணீர் தெளித்து கொஞ்சம் முட்டை ஓடு பவுடரை அதன் மேல் தூவி கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கும் லிக்விடும் ஊற்றி நன்றாக இந்த கலவையை பாத்திரம் முழுவதும் தடவி 20 நிமிடம் அப்படியே ஊற வைத்து விடுங்கள். அதன் பின்பு சாதாரண ஸ்க்ரப்பர் கொண்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்த்தாலே உங்களுடைய கருப்பாக இருக்கும் கரிப்பிடித்த இடம் அனைத்தும் சுத்தமாகிவிடும். சமையல் அறையில் சில பொருட்களை கவரோடு வைத்து பயன்படுத்துவோம். பாதி சமைத்து விட்டு மீதம் இருக்கும் பொருளை அப்படியே எடுத்து வைக்க சில பேர் ரப்பர் பேண்ட் பயன்படுத்துவார்கள். ரப்பர் இல்லாத சமயத்தில் உங்களுடைய பொருட்களை பாதுகாக்க தலைக்கு போடும் ஹேர் பின்னை இப்படி மேலே உள்ள படத்தை பார்த்து, அதாவது இப்போது ஒரு பிக்சர் போடுறோம் பார்த்துக்கோங்க, அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.